இந்த பசில்ல நிறைய கான்செப்டும் டாக்டிக்ஸும் உங்களால கத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை பார்க்கும்போது ஒயிட்டுக்கு கிளியரா ரெண்டு பாஸ்ட் பான் இருக்கு. மெட்டீரியல் வைஸ் ஒயிட்டும் பிளாக்கும் ஈக்குவலா தான் இருக்காங்க. ஸோ பிளாக் அவங்களோட ரூக்க பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேமை டிசைட் பண்ண போறது இந்த ரெண்டு பாஸ்ட் பான் தான். பிளாக்கேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. பாஸ்ட் பானை பீசஸை வச்சு பான் தவிர மிச்ச பீசஸை வச்சு பிளாக் பண்ணினாங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளாக்கேட். ஸோ இங்க சி பானை குயின் வச்சும் டி பானை ரூக் வச்சும் பிளாக்கேட் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக்கேடுக்கு இந்த ரெண்டு பீசஸ் இருக்கிற வரை இந்த பானால ப்ரமோஷன் ஆக முடியாது. ஸோ இந்த இடத்துல அதனால ஒயிட் என்ன பிளே பண்றாங்க, இங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ரூக் A6ன்னு ரூக் வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ணிருந்தாங்க. ஒயிட் இங்க ரூக் வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ண இந்த மூவ் ஒரு பிரில்லியன் மூவ். ஸோ இப்போ பிளாக் இங்க ரூக் வச்சு ரூக்கை கேப்சர் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்கவர்டு அட்டாக் டாக்டிக்ஸ் இருக்கு. ஒயிட் இங்க பான் D6 பிளே பண்றாங்க. ஆல்ரெடி குயினுக்கு டிஃபெண்டர் இருக்கிறதுனால இங்க பிரச்சனை இல்ல. சோ இப்போ இந்த ரெண்டு ரூக்ல எந்த ரூக் வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணினாலும் பிளாக்கு இங்க குயின் போயிடும். ஒருவேளை குயின் வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் இங்க பிஷப் செக், கிங்க 4 ஸ்டார் F8 கொண்டு வருவாங்க. சோ இப்போ 3 மூவ்ஸ்ல இங்க பிளாக்கு செக்மேட் ஆயிரும். குயின் H8 செக். சோ இப்போ கிங் E7 பிளே பண்ணா இங்க குயின் G7 செக். இங்க E8 பிளே பண்ணா ரூக் E1 செக். சோ அதனால குயின் வச்சும் இந்த பானை கேப்சர் பண்ண முடியாது. ஒருவேளை குயின் வச்சு சி பானை கேப்சர் பண்ணா இங்க பிஷப் D5 4க்கு வச்சு குயினை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா குயின் இன்டு குயின் இருக்கும். ஸோ அப்படி குயின் வச்சு குயினை கேப்சர் பண்ண உடனே பான் இன்டு குயின். ஸோ இப்போ ஒயிட்டுக்கு கிளியரா 3 பாஸ்ட் பான் இருக்கு. ஒயிட் இங்க எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கலாம், ஆனா ஒயிட்டுக்கு 3 பாஸ்ட் பான் இருக்கு. ஸோ அப்ப இதை எப்படி பிளாக் ஹேண்டில் பண்ண போறாங்க? ஸோ இப்போ பிளாக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் ரூக் A5. இங்க இருக்கிற இ பான் ஒரு பேக்வர்ட் பான், அந்த இ பானை அட்டாக் பண்றாங்க. இங்க ஒயிட் பிஷப்பை வச்சு ஒரு வேலிடான மூவ் பிளே பண்றாங்க, பிஷப் D5. சோ இதுக்கு பேரு அவுட் போஸ்ட். இந்த பிஷப்பை த்ரெட்டன் பண்ற அளவுக்கு பக்கத்து ஃபைல்ஸ்ல பான்ஸ் எதுவும் இல்லாதனால இது ஒரு அவுட் போஸ்ட். இப்போ இந்த அவுட் போஸ்ட்ல ஒயிட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது? E5ங்கிற பேக்வர்ட் பானையும் பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனும் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ பிளாக் கிங் G7. இப்போ ஒயிட் கண்டிப்பா ஒரு வெயிட்டிங் மூவ் பிளே பண்ணி ஆகணும். சோ பான் குயினா மாறும்னு சொல்லிட்டு பான் E6ன்னு பிளே பண்ணாங்கன்னா இந்த கேம் டிராவா மாறிடும். ரூக் வச்சு பானை கேப்சர் பண்ணா ரெண்டு கீ ஸ்கொயர்லயும் பிளாக் இங்கால வர முடியாது. அதனால ஒயிட்டுக்கு குயின் வந்துடும். ஆனா இங்க பிளாக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ரூக் வச்சு இங்க பிஷப்பை கேப்சர் பண்ணிடுவாங்க. பான் வச்சு ரூக்கை கேப்சர் பண்ணா இப்ப ரூக் வச்சு பானை கேப்சர் பண்ணும் போது இந்த டயகனல்ல இருக்கிற த்ரெட் கிளியர் ஆயிரும். இப்ப பான் E7 பிளே பண்ணா இது ஒரு மிஸ்டேக் ஆகும். சோ இந்த கேமை பிளாக் வின் பண்ணுவாங்க. கிங் F7. சோ இங்க பான் ப்ரமோஷன் ஆகாது. ஸோ அது போக இங்கேயும் ஒரு பேக்வர்ட் பான் இருக்கு. ஸோ ரூக் வச்சு இந்த பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணாலும் ஸோ இங்க கிங் E8ன்னு ஒரு பிளாக்கேட் பிளே பண்ணிடுவாங்க. இதுவே பானை புஷ் பண்றதுக்கு முன்னாடி ரூக் E1ன்னு பிளே பண்ணியிருந்தா ஸோ இங்க ரூக் C5 தான் பிளாக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி ரூக் C5 பிளே பண்ணா இப்போ பான் E6. ஸோ இப்போ ரூக் வச்சு D6 பானை கேப்சர் பண்ணா பான் E7. சோ இங்க ப்ரமோஷன் ஆகக்கூடிய குயினை கேப்சர் பண்றதுக்காக ரூக் C8 பிளே பண்ணாங்கன்னா இங்க பான் புஷ் குயின் ப்ரமோஷன் பண்ணி குயின் எடுப்பாங்க. ரூக் இன்டு குயின், ரூக் இன்டு ரூக். இந்த பொசிஷன்ல ஒயிட்டுக்கு ஒரு பிஷப் எக்ஸ்ட்ரா இருக்கும். சோ அது போக கிளியரா ஒரு பாஸ்ட் பான் இருக்கும். அதனால ஒயிட் இந்த கேமை வின் பண்ணுவாங்க. ஒரு பசில் பொசிஷன் தான். சோ அதுல கான்செப்டும் டாக்டிக்ஸும் இருக்கு. நீங்க சால்வ் பண்ணக்கூடிய பசில்ஸை கான்செப்ட் ஓரியன்டாவும் டாக்டிக்கல் பாயிண்ட்ஸ்லையும் சால்வ் பண்ணுங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்.